ஃப்ரெண்ட்ஸ், நானும் சரண்யா. இன்னைக்கு நம்ம பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம்ல. இப்போ போயிட்டு வரும்போது ஏற்கனவே நம்ம 3 ட்ரெஸ்ஸு தான் எடுத்தோம் கயிறு வச்சது. பாப்பாவுக்கு இன்னும் வர கட்ட வைக்கல இல்லையா, அதனால் சரி இன்னும் ஒரு 3 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஜட்டியோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட கவனிக்கலை, இப்போ தான் கவனிக்கிறேன். 3க்குமே ஜட்டி இருக்குது, கயிறு வச்சுக்கிட்டு. இந்த ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பாப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதில் என்ன பொம்மை போட்டிருக்காங்க, இந்த பொம்மை யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் சட்டி நல்ல மேட்சிங்காக இருக்கும், போட்டுக்க. அப்புறம் ரோஸ் கலர், இதில் என்ன பொம்மை இருக்குன்னு பார்ப்போமா. இதில் இது என்ன பொம்மை உங்களுக்கு தெரியலையோ? இதில் இருக்கிற ஒரு பொம்மை கூட எனக்கு தெரிய முடிக்க, நான் பார்த்ததே இல்லை இந்த பொம்மையில். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் பசங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம. அப்புறம் இந்த கலர், இந்த வான கலரில் என்ன பொம்மை, இந்த பொம்மையும் தெரியல. சரி, அதுக்கப்புறம் கமெண்டில் இன்னும் ஏதோ சொல்லியிருந்தீங்களே, பாப்பாவுக்கு கவுன் வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தீங்க. பாப்பாவுக்கு கவுன் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு கை இப்படி இருக்கு இல்லையா, அதனால் அந்த கையை அந்த கட்டை அவுத்துட்டு பாப்பாவுக்கு எல்லாம் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். அப்புறம் டெலிவரி ஸ்டோரி போடுங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. டெலிவரி ஸ்டோரி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதனால் நான் கண்டினியூ பண்ணலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தாச்சு. அதுவும் காம்போ, அந்த இது ஜட்டியோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் கரெக்டாக பேசுங்க, உளராதீங்க, எதுக்கு உளறிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்காங்க. கண்டிப்பாக நான் உளர மாட்டேன், நீ கரெக்டாக பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறைய பேர் பாப்பாவை இது பண்ணியிருந்தீங்க, அதுக்கெல்லாம் நன்றி. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இப்போ கூட உளறதான் செய்கிறேன்னு நினைக்கிறேன். ஐயோ சாமிங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானை மறந்துடாதீங்க. அப்புறம் வர்ஷா பாப்பாக்காக தான் நான் அந்த சிரிப்புக்காக தான் நான் பார்க்குறேன்னு சொன்னீங்க, அதுக்கு நன்றி. அவளோட சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவள் பெருசாகி நன்றி சொல்லுவாள், அவளுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க.